عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் இயல்பான செயலானது சிரிப்பாகும். அந்த சிரிப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எந்த நேரத்தில் சிரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பு என்பது இயல்பான செயல். அந்த சிரிப்பை பிறர் கஷ்டப்படும் அளவிற்கு, பிறரை கேலி செய்யும் அளவிற்கு நாம் சிரிக்கக்கூடாது. மறுமை நாளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியாகும் ஒரு மனிதர் வருவார். அவர் யா அல்லாஹ், இந்த மரத்திற்கு என்னை அமரச் செய்வாயாக என்று அந்த மனிதர் சொல்வார். அப்போது அந்த மனிதரிடம் அல்லாஹ் சொல்வான், நீ இதை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது என்று வாக்குறுதி கொடு என்று சொன்னான். அதற்கு அவரும் ஆம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மரத்திற்கு நிழலை பெற்று தண்ணீரை அருந்தி கொள்வார். பிறகு அதைவிட அழகான ஒரு மரம் காண்பிக்கப்படும். அந்த மரத்தை பார்த்து அந்த மனிதர் கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு இந்த மரத்தை தருவாயாக என்று கேட்பார். அப்போது அந்த மனிதரிடம் அல்லாஹ் சொல்வான், நீ முன்பேதானே என்னிடம் வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்பான். அப்போது அவர் அமைதியாக இருப்பார். அடுத்ததாக அவர் உள்ளத்தில் பெருமை இல்லை என்று தெரிந்த அல்லாஹ் அவரை அந்த மரத்தின் கீழ் அமரச் செய்வான். பிறகு அவர் அந்த மரத்தின் கீழ் தண்ணீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தண்ணீரை அருந்தி கொள்வார். பிறகு சொர்க்கத்தில் அருகில் ஒரு மரம் காண்பிக்கப்படும். அந்த மரத்தை பார்த்து இரண்டு மரத்தை விட அழகான ஒரு மரம் காண்பிக்கப்படும். அந்த மரத்தை பார்த்து, யா அல்லாஹ், எனக்கு இந்த மரத்திற்கு எனக்கு நிழலை தருவாயாக என்று கேட்பான். அப்போது அல்லாஹ் கூறுவான், நீ முன்பேதானே என்னிடம் இந்த மரத்தை தவிர வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னாய் என்று கேட்பான். அப்போது அந்த மனிதர் இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்வான். அப்போது அல்லாஹ் அவனை அந்த மரத்தின் கீழும் அமரச் செய்வான். பிறகு அந்த மரத்தின் கீழ் அமரச் செய்த பின்பு சொர்க்கவாசிகளின் சத்தம் கேட்கும். அப்போது அந்த மனிதர் அல்லாஹ்விடம் கேட்பார், யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் நுழையச் செய்வா என்று கேட்பான். அப்போது அல்லாஹ் சிரிப்பான். அதை அறிவிக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். எதற்கு சிரித்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மனிதர்கள் கேட்பார்கள். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள். அதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கு சிரித்தீர்கள் என்று கேட்டபோது அப்போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் அகிலத்தாரின் இறைவனே, என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்பான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சிரித்ததற்காக அவர்கள் சிரித்தார்கள். பின்பு ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் வந்து நான் அழிந்து விட்டேன் என்று சொல்வார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், நீ என்ன நேர்ந்தது என்று கேட்பார். அதற்கு அவர் சொல்வார், நான் நோன்பு வைத்துவிட்டு பகலில் நான் உறவு கொண்டு விட்டேன் என்று சொல்வார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இதற்கு பகரமாக நான் சொல்லும் பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரிகாரத்தில் முதலாவதாக நீ ஒரு அடிமையை விடுதலை செய்வாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவரால் இயலாது என்று சொன்னார். பிறகு உன்னால் 2 மாதம் நோன்பு வைக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் முடியாது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக உன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் முடியாது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் அமர்ந்துவிட்டு பிறகு அரக்கெனும் பெரிய கூடையை எடுத்து அதில் பேரித்தம்பழம் அதிகமாக எடுத்து கொண்டு வருவார்கள். அப்போது நீ ஏழைகளுக்கு தர்மம் செய்வீராக என்று சொல்வார்கள். பிறகு அவர் என்னை விட இந்த மதீனாவில் என்னை விட தாழ்ந்த ஏழை யாரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.